எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களுடைய சுதந்திரமான வாக்களிப்பை தடுத்து அவங்களுக்கு பணம் கொடுக்கறது, விலைக்கு வாங்கிறது, கடத்துறது, ஆள் கடத்துறது, தேர்தலில் தில்லுமுல் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இப்போ அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பரிபூரணமான சுதந்திரமான மக்களாக விரும்பி வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசு இப்போ இல்லை. அது வந்து எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் கூட அப்படி தான். நீங்கள் வந்து மக்களாக விரும்பி ஓட்டு போட்டது வந்து ஒரு ஒரு நல்லவர், மக்கள் மத்தியில் அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடிச்ச புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்கல. ஆனால் மக்கள் எம்ஜிஆரை நம்பினாங்க. ஆனால் அவர் எம்ஜிஆரும் கூட மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற பேரால் ஆர்வம் கொண்டவர் தான். ஆனால் அவருக்கு இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்துக்குள்ளே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே அதை மீறி அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவருக்கே புரியல. அவருக்கு அது தெரியாமல் தான் அந்த ஆட்சி நடந்துகிட்டே இருந்தது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்தோம்னா ஒரு நம்மளுக்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் அனைவரையும் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள மட்டும்தான் விளையாடுறதுக்கு விடுறாங்க இல்லைங்களா? இந்தியா முழுமையாக விளையாட முடியாது. நீங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்பது ஒரு சிலந்தி கூடு போல். ஒரு சிலந்தி வந்து வலையை பின்னி வச்சுக்கிட்டு அது உட்காந்துருக்கும். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி யாரும் பண்ண முடியாது. அதுக்குள்ளே வந்து நீங்கள் யார் போய் மாட்டினாலும் அந்த சிலந்தி